ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு பார்ட் 8 எக்ஸல் வீடியோவில் HLOOKUP பற்றி தான் பார்க்க போகிறோம். லுக்கப் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லுக்கப் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பல்கான டேட்டாவோட ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் இருக்க பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் தனியாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லுக்கப் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக லுக்கப் கான்செப்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று வெர்டிக்கல் டைப், இன்னொன்று ஹரிசாண்டல் லுக்கப். வெர்டிக்கல் லுக்கப் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னா காலம் வைஸ் நம்ம கிட்ட இருக்க டேபிள்ல டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா அந்த டேபிளுக்கு நம்ம வெர்டிக்கல் லுக்கப் யூஸ் பண்ணணும். அதுவே நம்ம கிட்ட இருக்க டேபிள்ல டேட்டா ரோ வைஸ், அதாவது ஹரிசாண்டல் வைஸா இருந்தது அப்படின்னா அந்த டைம் நம்ம HLOOKUP யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம HLOOKUP தான் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. என்ன டேபிள்னா கம்பெனியோட சேல்ஸ் டீட்டெயில் இருக்க டேபிள் இருக்கு. ஸோ HLOOKUP நான் எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் அந்த கம்பெனியோட நேம் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க சேல்ஸ் டீட்டெயில் டிஸ்பிளே ஆகணும். இதுதான் கான்செப்ட். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கம்பெனி நேம் கொடுத்தா வரணும்ல, அதனால நான் MRF அப்படின்னு ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்க எனக்கு டிஸ்பிளே ஆகிறதுனால அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு நான் அங்கே ஃபார்முலா போட போகிறேன். ஸோ எப்பயும் போல் ஃபார்முலா பாரில் போடலாம். இஸ் ஈக்குவல் டு HLOOKUP அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தோடனே நம்மக்கிட்ட லுக்கப் வேல்யூ கேட்கும். அதாவது எந்த டேட்டா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு நான் கம்பெனி நேம் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட சேல்ஸ் டீட்டெயில் டிஸ்பிளே ஆகணும். அதனால நான் இங்கே MRFன்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு டேபிள் அரே இங்கே என்ன அப்படின்னா எந்த டேபிள்ல இருந்து உனக்கு டேட்டா வேணுமோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ நான் இந்த டேபிள்ல இருந்து தான் எனக்கு டேட்டா வேணும், நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு F4 கிளிக் பண்ணணும். ஏன் அப்படின்னா மற்ற செல்லுக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம F4 கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற செல்லுக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு என்ன கேட்குது, ரோ இண்டெக்ஸ் கேட்குது. ரோ இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம சேல்ஸ் டீட்டெயில் தானே வேணும், அது எத்தனாவது ரோல இருக்குன்னு கேட்குது. ஸோ கம்பெனி ஃபர்ஸ்ட் ரோ, பிரான்ச் செகண்ட் ரோ, சேல்ஸ் டீட்டெயில்ஸ் தேர்ட் ரோ. அப்போ நான் அங்கே தேர்ட் ரோல சேல்ஸ் டீட்டெயில் இருக்கனால நான் 3 அப்படின்னு டைப் பண்ணிட்டு கமா கொடுத்தோடனே ரேஞ்ச் லுக்கப் கேட்குது. அதாவது அப்ராக்சிமேட்ஸான வேல்யூ வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்சோட வேல்யூ வேணுமான்னு கேட்குது. எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ அதையும் நான் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோடனே எனக்கு MRFோட 45,000 அப்படின்ற டீட்டெயில் எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நான் TVS அப்படின்னு டைப் பண்ணுறேன். TVSோட சேல்ஸ் டீட்டெயிலும் டிஸ்பிளே ஆயிடும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டா போதும், அதோட டீட்டெயில் டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இதுதான் HLOOKUP. நம்ம கிட்ட இருக்க டேபிள்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் தனியாக டிஸ்பிளே பண்ணணும். அதாவது ஹரிசாண்டல் ரோ வைஸ் இருக்க டேட்டாவை தனியாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா HLOOKUP கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.